ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்க அம்மு. இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஆல்ரெடி இந்த விஷயம் உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன். ஸோ வந்துட்டு இப்போதான் ஒரு ஒரு அதாவது ரெண்டு விஷயம், அதில் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த விஷயத்த வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த vlog. இது ரொம்ப ரொம்பவே குட்டியாக இருக்கும். நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கிறீங்க. சீக்கிரம் நீங்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் 1 lakh சப்ஸ்கிரைபரை வந்து நம்ம ரீச் பண்ண முடியும். ஸோ வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை தட்டி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். என்ன பார்க்க போறீங்கன்னா, ஒரு 2022ல பார்த்தீங்கன்னா ஜூன் மாசம், அதாவது ஜூன் 2020, ஆமா 2022 ஜூன் மாசம் பார்த்தீங்கன்னாக்கா, நான் என்னோட 6 பவுன் நகை, ஒரு மொபைல் ஃபோன் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட. அது எப்படி மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, ட்ரெயினில் நாங்கள் வந்துட்டு இருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அதாவது நான் வாணியம்பாடியிலேருந்து நான் வந்துட்டு இருந்தப்ப, தச்சு அப்போ குட்டி குழந்தை, பஸ்ஸு செம்ம நெருக்கும். அப்போ உடனே வந்துட்டு வாணியம்பாடியிலேருந்து சென்னை வரணும். சென்னையிலேருந்து தான் நாகப்பட்டினத்துக்கு நமக்கு ட்ரெயின். ஸோ வாணியம்பாடியிலேருந்து நம்ம வேலூர் வர்ற டைம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா செம்ம கூட்டமாக இருந்துச்சா. கூட்டமாக இருக்கும். தச்சுவை தூக்கி நான் இடுப்பில் வச்சுருக்கோம். அவன் அப்படி பிடிச்சி இழுத்தோட என்ன ஆனிச்சுன்னா, தாலி செயின் போட்டிருந்தேன். இந்த இடத்துல தானே இதா இருக்கும், அதாவது இது எல்லாமே தாலி செயினா இருக்கும். இந்த இடத்துல வந்து நம்ம முடிச்சு போட்டிருப்போம். அந்த முடிச்சு அப்படியே அவுந்துருச்சு. நான் உடனே என்ன செஞ்சேன், இப்படியே பிடிச்சி அவுத்துட்டேன். ஏன்னா நான் அது அப்ப வந்து நான் நிறைய போட்டிருப்பேன் கோத்து. தாலி கீழே வந்துட்டு நிறைய கோத்து போட்டிருப்பேன். வாங்க காசு, அந்த வாழைப்பழ சீப்பு, தாலி, அது இது நிறைய போட்டிருப்பேன். அப்படியே கீழே விழுந்துடக்கூடாதுன்னு அப்படியே பிடிச்சி இப்படியே கழட்டி ஹேண்ட்பேக்குள்ள வச்சுட்டேன். அது மட்டும் இல்லாம ஒரு பவுன் தோடு ஒன்று, என்னோட புது மொபைல், அதாவது போன மாசம் தான் வாங்கினேன், இஎம்ஐல தான் வாங்கியிருந்தேன். போன மாசம் வாங்கினேன். இந்த இஎம்ஐ எடுக்கிறதுக்குள்ளேயே மொபைல் காணா போயிடுச்சு. அந்த மாதிரி டைமா இருந்ததா. ஸோ அது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து நான் வந்து ஹேண்ட்பேக்ல வச்சிருந்தேன். அங்கேருந்து நான் சென்னையில ட்ரெயின் ஏறி உட்காந்து அங்கேருந்து சாப்பிட்றோம். சரி, ட்ரெயின் மூவ் ஆகிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தச்சுக்கும் சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு நான் என்ன செய்யறேன்னாக்கா, வச்சுட்டு நான் சாப்பிட்றதுக்காக திரும்பி சாப்பிட்டுட்டு இருக்கேன். பார்த்தா என் பேக்ல இருந்து ஹேண்ட்பேக்கை அப்படியே எடுத்துட்டு போயிட்டாங்க. அது சும்மா அங்கேருந்து திருடுற ஆளுங்க அவங்க தான் எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்ப நாங்க உடனே வந்துட்டு தாம்பரத்துல இறங்கி, அதுக்குள்ள ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு. நான் ஃபுல்லா பேக் எல்லாம் தேடுறேன். அதுக்கப்புறம் பக்கத்துல உள்ளவங்க சொன்னாங்க, அவங்க வந்து உங்க கூட வந்தவங்கன்னு நாங்க நினைச்சோம், அவர் தான் பேக் எடுத்துட்டு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு. பேக்கை பாத்ரூம்குள்ள எடுத்துட்டு போயிட்டு என்னோட ஏடிஎம் கார்டை உடைச்சிட்டு அதுல ஒரு 5000 கிட்ட பணம் ஏதோ இருந்துச்சு. பணம், 6 பவுன் நகை, என்னோட மொபைல் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பாத்ரூம்லயே என்னோட ஹேண்ட்பேக்கை போட்டுட்டு அவங்க வந்து இறங்கிட்டாரு கீழே. நான் என்ன செஞ்சேன்னா, தாம்பரத்துல இறங்கி திருப்பியும் எக்மோர் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம். 2022 அன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 10 மாசம் கழிச்சு அவங்களே கால் பண்ணாங்க. இது மாதிரி மொபைல் ஃபோன் நான் கண்டுபிடிச்சிட்டேன், மொபைல் ஃபோன் கண்டுபிடிச்சாச்சு, நீங்க மொபைல்ல வந்துட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு போனாக்கா, மொபைல் ஃபோன் வந்துட்டு அந்த ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வச்சிருந்தாங்க. காணா போனவங்களோட நகை, மொபைல் என்னென்ன காணா போனுச்சு அதெல்லாம் டிஸ்பிளே மாதிரி வச்சு, சந்திரபாபு யாரோ ஒருத்தவங்க, ஐயோ ஒரு பேர் மறந்து போயிட்டேன், அவர் கையில வந்துட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு மொபைல் கொடுத்து அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சு ஒரு 1/2 hourல என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னாக்கா, மொபைல் என்கிட்ட கொடுத்த மொபைலை அவங்க வாங்கிக்கிட்டாங்க. வாங்கிட்டு எக்மோர் ஸ்டேஷன்ல வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு ஓகேன்னு நாங்க அங்க இருந்து நானும் என் தம்பியும் தான் அப்ப போயிருந்தோம். அக்கா பையனும் போயிருந்தோம். போயிட்டு வாங்கின உடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு மொபைல் இப்ப வேணும் அப்படின்னாக்கா, எனக்கு நகை காணா போகல, வெறும் மொபைல் மட்டும் தான் காணா போனுச்சுன்னு எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே சொன்னேன், நான் எப்படி சார் நகை காணா போலன்னு எழுதி கொடுக்க முடியும்? 6 பவுன் நகை, அது கொஞ்சமா இருந்தாலும் சரின்னு சொல்லலாம். 6 பவுன் நகை இருக்கு, அது எழுதிலாம் கொடுக்க முடியாது அப்படின்னா, அப்ப நான் மொபைலை வாங்கி வச்சுப்பேன், எப்போ உங்களுக்கு நகை கண்டுபிடிக்கிறாங்களோ அப்ப நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி, 5 மாசத்துக்கு ஒரு வாட்டி அப்படின்னு நான் அந்த பக்கம் போகும்போதெல்லாம், சென்னை சைட் போகும்போதெல்லாம் ஸ்டேஷன்ல போய் கேட்பேன். அந்த பிரச்சனை இருக்கு மொபைல் இங்கதான் இருக்கு, வேணா எழுதி கொடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நான் இல்ல அதை எழுதி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருந்தேன். இப்ப இடையில ஒரு டிசம்பர் மாசம் லாஸ்டா என்னமோ போயிருந்தப்பதான் எனக்கு மொபைல் வந்து ஒரு போலீஸ் அப்ப வந்து சொன்னாங்க, சரி நகை கண்டுபிடிக்க முடியல, இப்போதைக்கு நீங்க மொபைலை வாங்கிட்டு போங்க எழுதி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு நகை கிடைச்சிச்சுன்னா நாங்க உங்கள்கிட்ட சொல்றோம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டேன். அப்ப வந்துட்டு அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இன்னொரு போலீஸ் வந்து பூட்டி சாவி எடுத்துட்டு போயிட்டாங்க. நீங்க போங்க, 2 நாள்ல நான் கொரியர் அனுப்பிடுறேன்னு சொன்னாங்க. அவங்க அனுப்பல. அதுக்கப்புறம் நான் ஒரு 1 வீக் கழிச்சு கால் பண்ணப்பையும் வந்துட்டு அவங்க வந்து வேற போலீஸ் ஸ்டேஷன் நான் மாறிட்டேமா, நீங்களே வந்து கொஞ்சம் வாங்கிக்கோங்க செத்த அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரின்ட்டு தான் நான் இப்ப ஒரு லாஸ்ட் வீக், இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சென்னை போயிருந்தேன்.
சென்னை போயிட்டு பார்த்தாக்கா நகை அதாவது மொபைல் வாங்குறதுக்காக போயிருந்தேன். அவங்க உடனே வந்துட்டு நீங்க தான் எழுதி திருப்பி எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் அது முன்னாடியே சொல்லியிருந்தேன், டிசம்பர் மாசமே நான் எழுதி கொடுத்துட்டேன் சார், ஆனா எனக்கு மொபைல் வரல அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி என்னன்னா, அந்த போலீஸ் வந்து என்கிட்ட நம்பர் கொடுத்துருந்தாங்க, உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்டு இல்ல ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு இந்த நம்பர் கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது எல்லாமே நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இருந்தாலும் உங்களுக்கு ரீக்ரியேட் பண்றேன். அது மாதிரி நடந்துச்சா. அப்போ உடனே வந்துட்டு இப்போ ஃபோன் கொடுத்தாங்க. எனக்கு ஃபோன் எந்த நிலைமையில கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் வந்துட்டு இப்படிதான். இது பேட்டரி ஃபுல்லா உப்பி போய் தனியா வந்துருச்சு. இது வந்து அந்த டிஸ்பிளேல வச்சிருந்தாங்கன்னு சொன்னேன்ல, அந்த அந்த பேரு, ஏஜ், இந்த என்னது கேஸோட நம்பர்னு சொல்லுவாங்கல்ல, இந்த கேஸோட நம்பரு, இது எல்லாமே போட்டு இப்படி தனித்தனியா இந்த நிலைமையில தான் எனக்கு ஃபோன் வந்திருக்கு. எனக்கு என்ன ஒரு டவுட் தெரியல அப்படின்னா, மொபைல் காணா போனுச்சு, அது கூட தான் நகையும் காணா போனுச்சு. மொபைலை கண்டுபிடிச்சிட்டாங்க. இது எந்த நிலைமையில இருந்தாலும் மொபைலை 10 மாசத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா இன்னுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா நகையை எடுத்தவங்கள கண்டுபிடிக்க முடியலையாம். இது இப்படி இந்த நிலைமையில தான் இருக்கு நம்ம தமிழ்நாட்டோட போலீஸ் நிலைமை. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, எனக்கு தெரியாமையே அந்த கேஸையே க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. கேட்டாக்கா அந்த ஆளை நாங்க கண்டுபிடிக்க முடியல, அதனால வந்துட்டு நாங்க கேஸையே க்ளோஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாமையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நான் இந்த வாட்டி சொல்றேன், இது மாதிரி வந்துட்டு யாரு அந்த என்ன சார் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னு அவர்கிட்ட கேட்கிறேன். இல்லம்மா அந்த கேஸ் எல்லாம் அப்பயே க்ளோஸ் பண்ணிட்டாங்களே 1 வருஷத்துல அப்படின்னு. என்ன சார் சொல்றீங்க, நானும் இத்தனை வருஷமா அலைஞ்சிட்டு தான் சார் இருக்கிறேன், அதை பத்தி யாருமே சொல்லலை அப்படின்னா, அந்த அந்த ஆள் கிடைக்காததுனால இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் வந்து எப்படி சார் க்ளோஸ் பண்ண முடியும், அந்த ஆள் யார் எடுத்தாங்கிற ஆளோட போட்டோ வரையும் என்கிட்ட இப்ப வரையுமே இருக்கு. அந்த ஆள் போட்டோவையும் நாங்க காமிச்சிட்டு தான் வரோம், இந்த ஆள் தான் திருடினாருன்னு. அப்ப கூட இருந்த இன்னொரு போலீஸ் சொல்றாங்க, இந்த ஆளா, இதுதான் தெரியுமே எனக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த ஆளை கண்டுபிடிச்சு இந்த ஆளை நகையை எடுக்கல அப்படின்னு, அந்த ஆளை கண்டுபிடிச்சு இந்த பொண்ணோட நகையை நீ தானே எடுத்திருக்கிற, இல்ல எடுத்தியான்னு கேட்கறதுக்கு கூட ஒரு எதுவுமே இல்ல. இப்படிதான் இருக்கு நம்மளோட சட்டங்கள் எல்லாமே, இப்படிதான் இருக்கு. ஸோ நம்ம தான் வந்து நம்மளோட இதை உஷாரா இருந்துக்கணும் போல. அந்த டயத்துல வந்து நல்ல வேலை எனக்கு ஜொல்லோட போயிடுச்சு நான் தான் நினைச்சுக்குவேன். சரி, வேற எதுக்கோ வந்த விஷயம் வந்து வேற எதுக்கோ போயிருச்சு, ஜொல்லோட இதே தச்சு காணா போயிருந்தானோ, இல்ல சப்போஸ் பிள்ளைய கடத்துற மாதிரி இருந்தாங்கன்னாக்கா என்ன ஆயிருந்திருக்கும். நான் ஹேண்ட்பேக்கை மட்டுமே பார்த்துக்கிட்டு பிள்ளைய விட்டுருந்தேன் அப்படின்னாக்கா பிள்ளைய தூக்கிட்டு போயிருந்திருப்பாங்க இல்லையா. அதனால நான் தச்சு கூட தான் இருந்துகிட்டு இருந்தேன். அப்ப பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஹேண்ட்பேக் எடுத்துட்டு போயிட்டாங்க. இதுல யார் மேல தப்பு யார் மேல இது அப்படிங்கறத நான் சொல்ல வரல. இது எனக்கு நடந்த ஒரு விஷயம், இவ்வளவுதான். நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா இங்க யாருமே பார்க்கவே மாட்டாங்க. ஸோ வந்துட்டு நம்ம தான் நம்மளை பொறுத்தவரையும் சேஃபா இருக்கணும். இதை நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. எல்லா இடத்துலயுமே பார்த்து பத்திரமா இருங்க. நான் சின்ன வயசுல இருந்து எதுவுமே காணப்பட்டது கிடையாது, எதுவுமே தொலைச்சது கிடையாது, வேஸ்டா எதுவுமே நான் பண்ணதே கிடையாது. ஆனா இந்த ஒரு விஷயம் என்னோட லைஃப்லயே இந்த ஒரு 6 பவுன் நகை காணா போயிருச்சு அப்படிங்கிறது வந்து எனக்கு அப்ப என்னோட மைண்ட் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. சின்ன வயசுல இருந்து எல்லாமே பார்த்து வச்சுக்குவேன், எல்லாமே சேர்த்து வச்சுக்குவேன். எல்லாம் எந்த விஷயமே நான் வேஸ்ட் பண்ணேன் அப்படிங்கிற இதே இருக்காது. நான் எல்லாமே பார்த்து ஒரு சின்ன வளையல் வாங்கி கொடுத்தா கூட கிட்டத்தட்ட 10 வருஷம் 15 வருஷம் அந்த வளையல பத்திரமாவே வச்சுக்குவேன். அது நான் போடல அது வேற விஷயம், பத்திரமாவே இருக்கும். ஒரு பெட்ஷீட் வாங்கினா கூட அது 10 வருஷமா இருந்தாலும் அப்படியே நான் புதுசாவே வச்சிருப்பேன். ஏன்னா எடுத்து யூஸ் பண்ணாக்கா அது வீணா போயிடும் அப்படின்ட்டு அப்படியே பத்திரமா வச்சுக்குவேன். ஒரு விஷயமும் இந்த மாதிரி பார்த்து தான் பத்திரமா நான் என்னை பொறுத்தவரையும் நான் வச்சிருந்திருப்பேன். பார்த்தாக்கா வந்து இப்படி ஒரு 6 பவுன் நகை காண போனது அன்னைக்கு நைட்டு. அந்த ஒரு மாசங்கிறது அதுல இருந்து நான் வெளில வர்றதுக்கு வந்து நான் எவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அதுல இருந்து அப்படியே எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகி நம்மளோட மைண்ட் எப்படி ஆயிடுச்சுன்னா, ஐயோ அதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம பேக் எடுத்து இங்க வச்சிருந்துருக்கலாமே அப்படின்னு தான் இப்ப தோணுது. ஆனா நமக்கு அப்பெல்லாம் தோணாது இல்ல. அந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடந்திருக்கு. ஸோ எல்லாருமே பார்த்து இருந்துக்கோங்க, கேர்ஃபுல்லா இருங்க. நிறைய திருட்டு, நிறைய அந்த பொம்பளை பிள்ளைங்களை கடத்திட்டு போறது, அந்த இந்த அப்படி இப்படின்னு அவ்வளோ விஷயம் இருக்கு. சின்ன குழந்தையா இருந்தாலும் பார்த்து பத்திரமா வச்சிருங்க. ஏன்னா இப்ப இருக்கிற நம்மளோட சுச்சுவேஷன், நம்மளோட சூழ்நிலைகள்லாம் எப்படி இருக்குனாக்கா எதுக்குமே நியாயம் கிடைக்காது, எதுக்குமே நீதி கிடைக்காது. அவ செஞ்சுட்டானா அது அவ்வளவுதான் அப்படின்னு தூக்கி போட்டு போற உலகமா தான் இருக்கு. ஸோ நம்மளை பொறுத்தவரையும் நம்ம தான் பார்த்து பத்திரமா இருந்துக்கணும், நம்மளை சுத்தி உள்ளவங்கள பத்திரமா பார்த்துக்கணும். ஸோ கேர்ஃபுல்லா இருங்க.